வந்துட்டு குக் வித் கோமாளி வந்துட்டு இப்போ ஒரு அப்டேட்டாகவே போயிட்டு இருக்கு சொல்லப்போனால். அதில் என்ன சோகம்னா எனக்கு வந்துட்டு மோனிசாங்கரும் வரல சொல்லப்போனால். போன சீசனில் இருக்கிறதுல அருமையாக சூப்பராக ஒரு ஒரு வேறு லெவலான ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தது வந்துட்டு மோனிஷா சொல்லப்போனால். மோனிஷா ஒரு தரமான ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருந்தாங்க சொல்லப்போனால். அண்ட் அந்த இது வந்துட்டு ஒரு என்னென்னா ஒரு சோகம் இப்போ என்ன ஏற்பட்டுச்சுன்னா சொல்லப்போனால் எங்கேயுமே அந்த மோனிஷாங்கிற பேரே இல்லை சொல்லப்போனால் குக் வித் கோமாளி ஃபைலில். எங்கடா போச்சு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். சரி வருமா வருமா அப்படிங்கிற அஃபிஷியல் அக்கௌண்ட்லேயாச்சும் வருமா அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். சொல்லப்போனால் சத்தியமாக வரலங்க. எனக்கு ரொம்ப ஒரு சோகமாக போயிடுச்சு சொல்லப்போனால். அந்த அஃபிஷியல் அக்கௌண்ட்டில் கூட வரல. ஐயோ ஒரு மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலாக இருக்குது சொல்லப்போனால். ஏன்னா அவங்க காமெடியாக இருக்கட்டும், அவங்க சிரிப்பு, அந்த சிரிக்கிறதுலேயே ஒரு காமெடி இருக்குது பாருங்க, வேறு லெவலு சொல்லப்போனால். அதை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன் சொல்லப்போனால். குக் வித் கோமாளி தான் வெளுக்குன்னு சொல்லப்போனால். பாவம் அவங்கள போயிட்டு எடுத்து விட்டாங்களே சொல்லப்போனால். அப்படி அவங்க பழசெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சொல்லப்போனால். அவ்வளோ காமெடியாக இருக்கும், அவ்வளோ ஜாலியாக இருக்கும், அவ்வளோ ஃபன் மூடாக இருக்கும் சொல்லப்போனால். அந்த ஒரு டிரைவர் கெட்டப்லாம் போட்டு வரும்போது வேறு லெவலாக இருக்கும் சொல்லப்போனால். மிஸ் பண்ணிட்டேன். சரி.